Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம கவுண்ட் ஆஃப் இன்க்ரீசிங் ட்ரிப்லெட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பத்தி தான் லேர்ன் பண்ண போறோம். ஓகே, வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரே கொடுத்துட்டாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ யூ ஆர் given an array of n elements, find the number of triplets. ஓகே, நம்ம வந்து நம்பர் ஆஃப் ட்ரிப்லெட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ரூல் என்னன்னா ஐ அண்ட் ஜே அண்ட் கே அது எப்படி இருக்கணும்னா ஐ லெஸ் தென் ஜே லெஸ் தென் கேவா இருக்கணும். அண்டு அரே ஆஃப் ஐயும் அரே ஆஃப் ஜேவும் அரே ஆஃப் கேவும் அதுவும் வந்து லெஸ் தென்னாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 4 3 அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 2 4 3 அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இது ஒரு எலமெண்ட் அப்படின்னா 1 2 4 தென் 3. இப்போ இது எலமெண்ட் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்னவா இருக்கும்? 0 1 2 3. இப்போ நான் சூஸ் பண்றது இண்டெக்ஸ் வைஸாவும் ஐ லெஸ் தென் ஜே லெஸ் தென் கேவாவும் இருக்கணும். எலமெண்ட் வைஸாவும் ஐ லெஸ் தென் எலமெண்ட் வைஸாவும் அந்த எலமெண்ட் அரே ஆஃப் ஐ லெஸ் தென் அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் கேவா இருக்கணும். ஸோ நான் இங்கே ரூல் எழுதுறேன் பாருங்க. இண்டெக்ஸும் ஐ லெஸ் தென் ஜே லெஸ் தென் கேவா இருக்கணும். அண்ட் அரே ஆஃப் ஐயும் லெஸ் தென் அரே ஆஃப் ஜேவும் லெஸ் தென் அரே ஆஃப் கேவா இருக்கணும். ஸோ இதுதான் ரூல். ஓகே, அப்படிப்படி பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ ட்ரிப்லெட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். கரெக்டா? 1 2 4 அப்படின்னு எடுத்தோம்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதுவோமா? 1 2 4னா இண்டெக்ஸ் என்னது? 0 1 நெக்ஸ்ட் 2. வேல்யூன்னு எடுத்தோம்னா என்னது? 1 2 4. இது ஒரு ட்ரிப்லெட்டு. நெக்ஸ்ட் வேற என்ன ட்ரிப்லெட் எடுக்கலாம்? 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம். 1 2 3. இங்க பாருங்க, இண்டெக்ஸும் இங்க எப்படி இருக்கு? இண்டெக்ஸும் 0 லெஸ் தென் 1 0 1 அடுத்தது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கா? தென் இது 3. அங்க வேல்யூஸ் படி பார்த்தீங்கன்னாலும் 1 2 3 இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அதுதான் கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் இன்க்ரீசிங் ட்ரிப்லெட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இப்போ இங்க மொத்தமாவே எவ்வளவு ட்ரிப்லெட்ஸ் இருக்கு? 1 2 4ங்கிற ஒரு ட்ரிப்லெட், 1 2 3 அப்படிங்கிற ஒரு ட்ரிப்லெட். இந்த ரெண்டு தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் டு 2. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து இங்க 2 தானே கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆன்சர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 1 2 3 இதுக்கு எப்படி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 2 1 2 3 இதுக்கு நமக்கு வர்ற ஆன்சர் இப்போ 2 1 2 3யா 2 1 2 3. ஓகே, இண்டெக்ஸ் எழுதணும்னா என்ன வரும்? ஸோ இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3. இப்போ எது எடுக்கலாம்? 2 எடுத்தோம்னா எடுக்க முடியாது. 1 2 3 இது மட்டும்தான் எடுக்க முடியும். வேற எதையுமே நம்மளால எடுக்க முடியாது. அப்போ 1 2 3 அப்படிங்கிறது மட்டும்தான் வேல்யூ கரெக்டான நமக்கு எடுக்கிற ட்ரிப்லெட். அப்போ 1 2 3 வேல்யூ இதுதான், இண்டெக்ஸும் இதுதான் 1 2 3. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு? ஸோ இங்கே நமக்கு ஆன்சரு 1. சரி, ஓகே. இப்போ இதுக்கு நார்மலாக நம்ம கோட் எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ நான் வந்து ஒரு n கியூப்ல கோடு எழுதலாம். ஏன்னா என்ன கோடுனா இப்போ நார்மலாக நம்ம எழுதுகிறோம் கோடு அப்படின்னா கோடு எப்படி இருக்கும்? ஸோ நான் ஃபார் எடுத்துப்பேன். ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐ லெஸ் தென் n வரைக்கும் போகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் இது 1. ஓகே, அடுத்தது திரும்ப அகைன் ஃபார் ஜே எடுப்பேன். ஜே வந்து ஐ ப்ளஸ் 1ன்னு, ஏன்னா நம்ம வந்து ஐ லெஸ் தென் ஜேவா தானே இருக்கணும். அப்போ ஜே வந்து எப்பவுமே ஐயை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கணும். தென் ஜே லெஸ் தென் n ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, அடுத்தது ஃபார் ஐ எடுத்தாச்சு, ஜே எடுத்தாச்சா, கே எடுப்போம். கே ஈக்குவல் டு எதுலேருந்து எடுப்போம்? ஜேவை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும். ஜே ப்ளஸ் 1 ஜே லெஸ் தென் n சாரி ஜே இல்லைங்க கே, கே லெஸ் தென் n தென் கே ப்ளஸ் ப்ளஸ் இப்படின்னு லூப் இருக்கும். இப்போ இதில் நம்ம முதல்ல என்ன செக் பண்ணணும்? இஃப் கண்டிஷனில் இஃப் எங்க அரே ஆஃப் ஐ லெஸ் தென் அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் கே இப்படின்னு இருக்கோ, இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூவா இருக்கோ அப்போ மட்டும் உங்களோட கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களோட கவுண்ட். இனிஷியலாக நம்மளோட கவுண்ட் என்னவா இருக்கும்? கவுண்ட் ஈக்குவல் டு அப்போ மட்டும் உங்களோட கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இனிஷியலாக உங்களோட கவுண்ட்டு 0வா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த கேஸ் ட்ரூனா மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். மற்ற எந்த இதுலையுமே நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ இதுதான் நமக்கான
கோட் ஸ்னிப்பெட். ஸோ இதை தான் நம்ம கோடா எழுதுவோம். இது இங்க முடியுது, இந்த ஃபார் லூப் இங்க முடியுது, இந்த ஃபார் லூப் இங்க முடியுது. ஓகே, அப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்களா, உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் எவ்வளவு இன்னர் லூப் இருக்கு. ஒரு லூப் இருக்கு, இது என் டைம் ரன் ஆகும். நெக்ஸ்ட் லூப் அதுவும் என் டைம் ரன் ஆகும். நெக்ஸ்ட் லூப் அதுவும் என் டைம் ரன் ஆகும். அப்போ n கியூப் டைம் எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் 1, எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் இல்லை. இப்போ இது கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரைன் படி நம்ம பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 10^3 வரைக்கும் என்னோட லென்த் இருக்கும். அரேவோட லென்த் வந்து 10^3 வரைக்கும் இருக்கும். அப்போ 10^3 வரைக்கும் இருக்குன்னா, ஸோ நம்ம n கியூப்ல சால்வ் பண்ணோம்னா இது நம்மளால என்ன பண்ண முடியும்? 10^3 இன்டூ 10^3 இன்டூ 10^3னா நமக்கு 10^9 வந்துருது. அப்போ 10^9 போது நமக்கு டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வந்துடும். நம்ம மினிமம் லெஸ் தென் 8க்கு தான் சால்வ் பண்ண முடியும். 10^8 இல்லைன்னா அதை விட கம்மியாக சால்வ் பண்ணால் தான் நம்மளோட கோட் ஒர்க் ஆகும். அப்போ இதை நான் என்ன பண்ணி ஆகணும்? கம்பல்சரி ஆப்டிமைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும்? ட்ரிபிள்எட்னாலே 3 எடுத்தே ஆகணும். இது எப்படி நான் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 3 1 3 5 6 7 2 1 இப்படி 2 வேணா 2 திரும்ப 3 இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஓகேவா? இப்படி வந்து எனக்கு எலமெண்ட் இருக்கு. ஸோ இந்த அரேல எதெல்லாம் வேலிட்னு சொல்லுவீங்க? எதெல்லாம் நீங்க எடுப்பீங்க? ஸோ இப்போ இண்டெக்ஸ் வைஸ் இது எல்லாமே சேம் தான். 0 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்டர் ஆஃப் n கியூப்ல நமக்கு வந்தது. பட் ஆர்டர் ஆஃப் n கியூப்ல இருந்து இதை எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த a ஆஃப் i லெஸ் தென் a ஆஃப் j லெஸ் தென் a ஆஃப் k அப்படிங்கிறது தான் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, அரேல ஜேவை முதல்ல சூஸ் பண்ண போறேன். அதாவது முதல்ல மிட் எலமெண்ட் என்னவோ அதை மட்டும் சூஸ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து மிட் எலமெண்டா 1 சூஸ் பண்ணலாமா? 1 சூஸ் பண்ணா எனக்கு எப்படி ஐயே இருக்காது. ஓகேவா? அப்போ நான் என்னுடைய மிட் எலமெண்ட் எங்கேருந்து சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்? 3 அப்படிங்கிறது நடுவுல இருந்ததுன்னா, 3 வந்து என்னுடைய மிட் எலமெண்டா இருந்ததுன்னா, எதெல்லாம் வச்சு என்னுடைய ட்ரிப்ளெட் எப்படிலாம் பண்ணலாம்? ஸோ எதெல்லாம் என்னுடைய ட்ரிப்ளெட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 1 3 நெக்ஸ்ட் 5 இது வந்து ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ 1 3 5 ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும். அடுத்தது என்னவா இருக்கும்? 1 3 1 3 அடுத்தது 6 வந்து ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும். அடுத்தது வேற என்னென்ன, அதாவது 3 மிடில் இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது 1 3 7 வந்து ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும். இதை தவிர வேற ஏதாவது இருக்குமா? 1 அதாவது 3 மிடில் வர்ற மாதிரி. ஸோ 3 மிடில் வர்ற மாதிரி வேற எதுவும் இருக்காது. அப்போ 3 மிடில் வர்ற மாதிரியான இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கவுண்ட் வந்து 3 இருக்கு. நான் என்ன கேட்க போறேன்னா, ஓகே இப்போ இந்த 3ங்கிறது தான் என்னுடைய மிட் எலமெண்டா இருக்குன்னா, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது எப்படி எனக்கு இதோட கவுண்ட் 3 தான் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க 3 என்னுடைய மிட் எலமெண்ட், அதாவது j. கரெக்டா? அப்போ என்னுடைய i என்னவா இருக்கும்? என்னுடைய i என்னவா இருக்கும்? ஸோ ஐங்கிறது என்ன கண்டிஷன்? a ஆஃப் i லெஸ் தென் a ஆஃப் j. அப்படின்னா 3யை விட கம்மியா இருக்கிற நம்பர் எல்லாமே நீங்க ஐயா சூஸ் பண்ணிக்கலாம். அது என்னது? உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும். அப்ப லெஃப்ட்ல கம்மியான எலமெண்ட்னு என்ன இருக்கு? ஒன்னே தான் இருக்கு. ஸோ அந்த ஒன்று தான் ஐயா நான் சூஸ் பண்றேன். அப்போ 3யை விட அதிகமா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நான் எதுக்கு சூஸ் பண்ணலாம்? ரைட்டுக்கு சூஸ் பண்ணலாம். அது என்னென்ன எலமெண்ட்? 5 6 7 இது எல்லாத்தையும் நான் என்னவா சூஸ் பண்ணலாம்? கேவா சூஸ் பண்ணலாம். கரெக்டா? அப்போ எனக்கு ஐயோட கவுண்ட், இப்ப கவுண்ட்டுக்கு வருவோம். இப்போ எனக்கு கவுண்ட்னு பார்க்கும்போது லெஃப்டோட கவுண்ட் ஒன்னே தான் இருக்கு, ஒரே ஒரு எலமெண்ட். ரைட்டோட எலமெண்ட் 3 கவுண்ட் இருக்கு, 3 எலமெண்ட் இருக்கு. அப்ப இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ இதை நான் இப்போ இதோட கவுண்ட் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லலாம்? லெஃப்ட் இன்டூ ரைட். அது எப்படி நான் சொல்றேன்னா லெஃப்ட் இன்டூ ரைட்னு, இங்க பாருங்க 1 3 5 1 3 6 1 3 7 எழுதி இருக்குமா? 3 இருக்கா? அப்ப இதோட கவுண்ட் 3ன்னு நம்ம வச்சுக்கலாமா இப்போதைக்கு? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? 3யை விட்டுட்டேன். அடுத்தது 5 வந்து மிட் எலமெண்டா சூஸ் பண்ணனா எனக்கு எதெல்லாம் என்னுடைய பாசிபிள்னு நான் பார்க்கலாமா? டைரக்டா நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, 5 மிட்ல எழுத போறேன்.
ஓகே 5 மிடில் எழுதிட்டேன். லெஃப்ட்ல எதெல்லாம் சூஸ் பண்ணலாம்? 5 விட கம்மியா இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஹையா சூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? அப்ப கம்மியா இருக்கிறதுனா 1, 3. ரைட் சைட்ல எதெல்லாம் சூஸ் பண்ணலாம்? 6, 7. ஏன்னா அது மட்டும் தான் 5 விட கிரேட்டரா இருக்கு. இப்போ எவ்ளோ எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் லெஃப்ட்ல 2 எலிமெண்ட், ரைட்ல 2 எலிமெண்ட். டோட்டல் கவுண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல்ல 1 சூஸ் பண்ணலாம். 1, 5, 6 இது ஒண்ணா? இப்ப நான் எத சூஸ் பண்ணியிருக்கேன்? 5 சூஸ் பண்ணா 1, 5, 6. ஓகே. அடுத்தது 1, 5, 7. ஓகே. 1, 5, 7. ஓகே. அடுத்தது இப்ப 3, 5, 6. ஓகே. 3, 5, 6. ஓகே. அடுத்தது 3, 5, 7. ஓகே. 3, 3, 5, 7. ஓகே. இப்ப இதோட கவுண்ட் என்னன்னு கேட்டா என்னது? லெஃப்ட்ல 2 எலிமெண்ட் இருக்கு, ரைட்ல 2 எலிமெண்ட் இருக்கு. நான் சொன்ன மாரி L இன்டு R. 2 இன்டு 2 4. அப்ப இங்க வந்து எனக்கு 4 எலிமெண்ட்ஸ், 4 ட்ரிப்ளெட்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது 6 மிட் எலிமெண்ட்டா வைங்க அப்படின்னு நான் சொல்றேன். 6 மிட் எலிமெண்ட்டா வச்சா நம்ம எப்படி எடுக்கலாம்? சரி ஓகே. 6 இஸ் மை மிட் எலிமெண்ட். ஓகே. 6 மிட் எலிமெண்ட்டா வச்சேன்னா, 6 விட கம்மியான நம்பர்னா என்னென்ன? 1, 3, 5. இது எல்லாம் லெஃப்ட் சைட்ல. 6 விட அதிகமான நம்பர்னா என்னது? 7. 7ங்கிற ஒரே ஒரு நம்பர். அப்போ நான் ட்ரிப்ளெட்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்? 1, 6, 7 1. ஓகே. 1, 6, 7 எழுதிருங்க. 1, 6, 7. அடுத்தது 1, 1, 6, 7 முடிஞ்சிருச்சு. அடுத்து 3, 6, 7. ஓகே. 3, 6, 7. ஓகே. அடுத்தது 5, 6, 7. 5, 6, 7. ஓகேவா? இப்ப இதோட கவுண்ட் 3. இது எப்படி எழுதலாம்? லெஃப்ட்ல 3 எலிமெண்ட், ரைட்ல 1 எலிமெண்ட். அப்ப L இன்டு R 3. அப்ப இங்கேயும் கவுண்ட் எனக்கு என்ன வந்துருச்சு? 3ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டா எழுதியாச்சு. இப்ப 7 நான் மிட் எலிமெண்ட்டா வைக்கிறேன். சோ 7 மிட் எலிமெண்ட்டா வச்சா 7 விட கம்மியான நம்பர்லாம் என்னது? 1, 3, 5, 6. அப்ப 7 நான் மிட் எலிமெண்ட்டா வச்சேன்னா 1, 3, 5, 6 அப்படிங்கிறதெல்லாம் லெஃப்ட்ல நான் சூஸ் பண்ணலாம். ரைட்ல எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது? ரைட்ல ஒரு எலிமெண்ட் கூட இல்ல. கரெக்ட்டா? ஸோ ஒரு எலிமெண்ட் கூட இல்லன்னா 7க்கு என்ன வந்துரும்? 0. அப்ப நான் இத சூஸ் பண்ணேன்னா 0ங்கிறது கவுண்ட். அப்ப லெஃப்ட் இன்டு ரைட் பண்ணனா என்னது? லெஃப்ட்ல 4 எலிமெண்ட் இருக்கு. ரைட்ல 0 எலிமெண்ட் இருக்கு. அப்ப L இன்டு Rன்னு பண்ணும்போது 0 எலிமெண்ட் ஈஸியா. அப்ப 7 மிட்டா வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வேணா பாருங்களேன். ஏன்னா 7 மிட்னா 7 விட அதிகமான நம்பர் எதுவுமே வராது. அப்போ எனக்கு இந்த மெத்தட் ஈஸியா வேலை செய்யுது. இப்ப நான் 2 மிட்டா வச்சு அத பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்ப நான் என்னுடைய மிட் 2 இருக்கு. ஓகே. 2 சூஸ் பண்ணனா 1 எதெல்லாம் 2 விட கம்மியா இருக்கிறதுனா வெறும் 1 மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் 2 மிட்டா வச்சேன்னா 2 விட கம்மியான நம்பர் 1. 2 விட அதிகமான நம்பர் 3. லெஃப்ட்ல 1, ரைட்ல 1. லெஃப்ட் இன்டு ரைட்ன்னு பண்ணும்போது 1. அந்த ஒரு வேல்யூ என்ன வேல்யூன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். இதோட கவுண்ட் 1. ஓகேவா? அப்ப 3, 4, 3, 1. இப்ப நெக்ஸ்ட் இந்த 3 நான் மிட்டா சூஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்ப மிட்ன்னு நான் சூஸ் பண்றதுனாலே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ மிட்டா சூஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் இண்டெக்ஸையும் நான் மிட்டா சூஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதாங்க. இப்ப இத நான் கோடா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? கோடா நான் எப்படி மாத்துறது? முதல்ல நான் மிட் ஜேங்கிற இண்டெக்ஸ மட்டும் எழுதுறேன். ஜே எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃபார் int j equal to 1, j less than n minus 1, j plus plus. ஓகே. இங்க nங்கிறது என்னது? அரேவோட லென்த். அப்ப அரேவோட லென்த் நான் எழுதிக்கிறேன். int n equal to array dot length. ஓகேங்களா? சோ array dot length. இதுல நமக்கு என்னெல்லாம் வேணும்? நம்ம ஃபைனலா கவுண்ட்னு பண்ணணும். ஏன்னா கவுண்ட்ட தான் நம்ம ஆட் பண்ணிட்டே வரணும். கரெக்ட்டா? சோ கவுண்ட் இனிஷியலா 0. இப்ப மிட்ங்கிற ஜேங்கிறது மிட் எலிமெண்ட். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? I சூஸ் பண்ணணும். லெஃப்ட்ல என்னென்ன எலிமெண்ட் வரும் நான் சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்றது? ஃபார் int I equal to j minus 1, j greater than or equal to 0, j minus minus. அந்த லெஃப்ட் சைட்ல எல்லாமே என்ன செக் பண்றேன்? எந்த எலிமெண்ட் a of I எப்போ எது வந்து less than array of j வா இருக்கோ. ஏன்னா கரண்ட் எலிமெண்ட்டை விட எதெல்லாம் கம்மியா இருக்கோ அது எல்லாமே நான் என்னன்னு சொல்லலாம்? என்னுடைய லெஃப்ட்ங்கிற இதுல ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ int left equal to இனிஷியலா 0வா இருக்கு. எப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ அப்ப மட்டும் லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்தது என்னுடைய ரைட். இப்ப லெஃப்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்ப ரைட்டோட கவுண்ட் int right equal to 0. so for int k equal to j plus 1. ஏன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருந்து கரண்டா மிட்டா சூஸ் பண்ணிருக்கிற நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து செக் பண்ணும். k less than n, k plus plus. ஓகே. இப்ப சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? if எங்க a of j விட a of j இல்ல a of k வந்து கிரேட்டரா இருக்கணுமா?
நான் ரைட் சைடுனா அந்த எலிமெண்ட் எல்லாமே கிரேட்டராக இருக்கணும். ஏ ஆஃப் கே கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜேவா இருக்கோ, இந்த மிட் எலிமெண்ட்டை விட எங்க இந்த கேலாம் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே ரைட்ல வர வேண்டிய எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரைட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா சிம்பிள் ஆன்சரை கவுண்ட் அப்டேட் பண்ணிடலாம். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் அந்த அந்த எலிமெண்ட் மிட்டா இருந்தால் எவ்வளோ கவுண்ட் வருங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், எல் இன்டூ ஆர். ஓகே, எல் இன்டூ ஆர், ரொம்பவே சிம்பிள். ஃபைனலாக ரிட்டர்ன் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எலமெண்ட்டு, ஸோ 4 எலமெண்ட்டு வேல்யூ வந்து 1 2 4 3 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணா என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? எங்க எரரா இருக்கு? ஓகே 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 ஓகே, இங்க பாருங்க, I ஈக்குவல் டு ஜே மைனஸ் ஒன், தென் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஐக்கு தானே யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஐ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஐ மைனஸ் மைனஸ். ஸோ வேரியபிள் மிஸ்டேக். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டூங்கிறது கரெக்டாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் என்னது, 2 1 2 3ன்னு கொடுத்து பார்க்கலாமா? 2 1, ஐயோ 4 எலமெண்ட்ஸ், 2 1 2 3 அப்படின்னு கொடுத்தா ரன் பண்ண எனக்கு 1 வரணும். 1 வருதா? ஸோ 1 வருது. தென் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணமே, இதுக்கு எவ்வளோ அவுட்புட்னு பார்க்கலாமா? 3 3 ஒரு 4 7 7 ஒரு 3 10 11 வரணும். இதை இன்புட்டாக கொடுத்து பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ எலமெண்ட், 7 எலமெண்ட்டு, 1 3 5 1 3 5 6 7 2 1 3 5 6 7 2 1 3 5 6 7 2 1 3 5 6 7 2 1 3 5 1 3 5 6 7 2 தென் 3. கரெக்டாக இருந்ததா? கரெக்ட். இது ரன் பண்ணால் 11 வந்ததா? எஸ். ஸோ 11 வருதுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த கவுண்ட் இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட், இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனியோ நம்ம வந்து எவ்வளோ 2 இன்னர் ஃபார் லூப்னு பார்க்கும்போது, ஸோ இது ஒரு ஃபார் லூப், இந்த ஃபார் லூப்புக்குள்ள ஒரு n லூப் இருக்கு, n பிளஸ் n லூப் இருக்கு. அப்படின்னா அது 2n தான் வருமே தவிர n ஸ்கொயரா வராது. இப்போ இன்னர் ஃபார் லூப்பை மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு n பிளஸ் இது ஒரு n, அப்போ 2n வரும். ஃபார் லூப் ஒரு n, அவுட்டர் ஃபார் லூப் ஒரு n. ஸோ ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது n ஸ்கொயர். அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டியை n கியூப்ல இருந்து நம்ம n ஸ்கொயருக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க, நான் மறக்காம ரிப்ளை பண்றேன். நான் உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் guys. Until then, bye bye, take care.